அதிமுகவின் சிடிஆர் நிர்மல்குமார், விசிகவில் இருந்து விலகிய ஆதவ அர்ஜுனாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக விசிகவில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் தவைகவில் இணைந்த போதும் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வழிகாட்டுதலின்படியே செயல்படுவார்கள் என விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெறும் நிலையில் கட்சியின் முக்கிய பொறுப்புகளுக்கு நிர்வாகிகளை நியமித்து வருகிறார் கட்சித் தலைவரும் நடிகருமான விஜய். அதன்படி 2 கட்டங்களாக தவேகாவின் 38 மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் குறித்த அறிவிப்பு வெளியானது. இதையடுத்து 3வது கட்டமாக மேலும் 19 மாவட்ட செயலாளர்களின் பட்டியலை விஜய் வெளியிட்டார். இதனிடையே சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடிகர் விஜயை சந்தித்த அதிமுக ஐடி பிரிவின் இணை செயலாளராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் தவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து அண்மையில் விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ அர்ஜுனா, சமூக ஊடக பேச்சாளர் ராஜ்மோகன் உள்ளிட்டோரும் தவேகாவில் இணைந்தனர். இதனிடையே பனையூர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மல்குமார் 2026ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்றார். கண்டிப்பா சிறப்பா இருக்கும். 2020 உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கும். தவேகாவில் இணைந்த சிடிஆர் நிர்மல்குமாருக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. அதேபோல் ஆதவ அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட நடிகர் விஜய், பொறுப்புகளில் நியமிக்கப்படுபவர்கள் அனைவரும் எனது உத்தரவு மற்றும் பொதுச் செயலாளர் என் ஆனந்தின் வழிகாட்டுதலின்படி கட்சிப் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிவித்தார். மேலும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஆதவ அர்ஜுனா தனது அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்து செயல்படுவார் எனவும், ஜான் ஆரோக்கியசாமியின் வியூகங்களை பின்பற்றி தேர்தல் பரப்புரைகளை வடிவமைத்து மேலாண்மை பணிகளை ஆதவ அர்ஜுனா மேற்கொள்வார் எனவும் விஜய் தெளிவுபடுத்தியுள்ளார். சிவாஜி, டி ராஜேந்திரன், பாக்கியராஜ், விஜயகாந்த் என திரைத்துறையினர் கண்ட தோல்விகளுக்கு பிறகு அரசியலுக்கு வரும் விஜய் கூட்டணி வியூகங்களை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் தெரிவித்தார். அவர் சொல்றாரு, என் தலைமையில் கூட்டணின்னு அறிவிச்சிட்டாரு. ஆனால் அவர் தலைமையில் கூட்டணி அமைந்து ஒரு தேர்தலை சந்தித்து அடுத்த தேர்தல் வருவதற்குள் கட்சி எப்படி இருக்கும் என்பது பெரிய கேள்விக்குறி. என்னை பொறுத்தவரை அவர் ஏதாவது ஒரு மிகப்பெரிய கட்சியோடு சேர்ந்து இந்த தேர்தல் நுணுக்கங்களை, தேர்தல் வியூக்கங்களை அவர் கற்றுக்கொள்ளணும். அவருடைய கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் கற்றுக்கணும். அப்போ தான் இந்த ஆகப்பெரிய கட்சி திமுக அதிமுகவோட போட்டி போடவே முடியும். தனியாக தேர்தலை சந்திக்கும் நம்பிக்கை விஜய்க்கு வந்துவிட்டால் அதிமுகவையும் அவர் விமர்சிப்பார் என மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நரேந்திர மோடி எப்படி அந்த பெரிய ஒரு பார்ட்டி, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சியை ஒரு நபரனுடைய கட்சியாக மாற்றினாரோ, ஏறத்தாழ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகிறது. எப்படி ஒரு அமித்ஷா நரேந்திர மோடிக்கு பக்கபலமாக இருக்கிறாரோ, அதே மாதிரி இங்கே ஒரு நபர் தேவை. அவ்வளோதான். அதாவது எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நபர் தேவை. அவர் சொல்றதை கேட்டு நடப்பதற்கு ஒரு நபர் தேவை. தவேகாவை தொடங்கியது முதலே அதிமுகவுடன் மறைமுக நட்பு பாராட்டி வரும் நடிகர் விஜய் தனது அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் வெளிப்படையாக குறிப்பிட்ட போதும் அதிமுக குறித்து நேரடியாக விமர்சிக்காமல் இருந்து வருகிறார். இந்நிலையில் அதிமுக மற்றும் விசிகாவில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களை தவேகாவில் இணைத்திருப்பதன் மூலம் விஜயின் கூட்டணி வியூகம் என்னவாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில் ராஜா.